ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம இப்ப பார்க்க போறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. அதுல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டோட கட் ஆஃப் என்னங்கிறத நம்ம இந்த டீடைல்ஸ் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 606 ஸ்கோர்ல வந்து 4187 ரேங்கிங்ல வந்து எடுத்திருக்காங்க. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 583 ஸ்கோர்ல வந்துட்டு 6661 ரேங்கிங்ல வந்து சீட் எடுத்திருக்காங்க. பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 578 ஸ்கோர்ல 6491 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி பாத்தீங்கன்னா 574 ஸ்கோர்ல 6857 ரேங்கிங்ல சீட் எடுத்திருக்காங்க. எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 494 ஸ்கோர்ல 13573 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 418 ஸ்கோர்ல 18631 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 407 ஸ்கோர்ல 19296 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டி அதுல என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 583 ஸ்கோர்ல 6046 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. பிசிக்கு பாத்தீங்கன்னா 578 ஸ்கோர்ல 6484 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. பிசிஎம் பாத்தீங்கன்னா 575 ஸ்கோர்ல 6789 ரேங்கிங்ல அவங்க சீட் எடுத்திருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி பாத்தீங்கன்னா 569 ஸ்கோர்ல 7291 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 485 ஸ்கோர்ல 14173 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 414 ஸ்கோர்ல 18895 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 403 ஸ்கோர்ல 19562 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சிஎம்சி காலேஜ்ல 20% வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 666 ஸ்கோர்ல 758 ரேங்கிங்ல எடுத்திருக்காங்க. பிசிக்கு பாத்தீங்கன்னா 659 ஸ்கோர்ல 1028 ரேங்கிங்ல அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா. இது வந்து எம்பிபிஎஸ் ரவுண்ட் 2 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டோட கட் ஆஃப் டீடைல்ஸ் இது. ஓகேங்களா. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல பிடிஎஸ் ரவுண்ட் 2 என்ன கட் ஆஃப் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓசிக்கு பாத்தீங்கன்னா 518 ஸ்கோர்ல 11704 ரேங்கிங்ல கட் ஆஃப் கிடைச்சிருக்கு. பிசிக்கு பாத்தீங்கன்னா 320 ஸ்கோர்ல 23609 ரேங்கிங்ல கட் ஆஃப் ஆயிருக்கு. பிசிஎம் பாத்தீங்கன்னா 375 ஸ்கோர்ல 21065 ரேங்கிங்ல கட் ஆஃப் ஆயிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பாத்தீங்கன்னா 245 ஸ்கோர்ல 25932 ரேங்கிங்ல கட் ஆஃப் ஆயிருக்கு. எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 394 ஸ்கோர்ல 20102 ரேங்கிங்ல கட் ஆஃப் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 350 ஸ்கோர்ல 22296 ரேங்கிங்ல கட் ஆஃப் ஆயிருக்கு. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 274 ஸ்கோர்ல 25181 ரேங்கிங்ல கட் ஆஃப் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ங்கறத வந்து உங்களுக்கு கிளியரா இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும். ஓகேங்க. இத பயன்படுத்தி நீங்க ஃபர்தரா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் நீங்க ஃபாலோ பண்ணனும்னா ரவுண்ட் 3க்கு இத பயன்படுத்தி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணுங்க. சக்சஸ் பண்ணுங்க. Thank you.